ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி கத்திரிக்காய், தக்காளி, பைத்தம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், அப்புறம் பாசிப்பருப்பு, சிறுபருப்பு கொஞ்சம் நேரம் ஒரு 2 ஸ்பூன் ஊற வச்சு அதையே வந்துட்டு தண்ணியில் ஊற வச்சிட்டேன். அப்புறம் இந்த காயெல்லாம் நறுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் அது ஊறி இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் நான் எண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் வச்சேன். சம்டைம்ஸ் தேங்காய் எண்ணெய் வைப்பேன் வாசனைக்கு. கடுகு, வெந்தயம் 2 போட்டேன் வாசனைக்கு. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், குழம்பு பொடி எண்ணெயிலே இப்படி வதக்கினேன். அப்போ தான் நல்லா இப்படி டேஸ்ட்டாக இப்படி கலராக கிடைக்கும். மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் சொன்னேன் இல்லையா, தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு கம்மியாக தண்ணி ஊற்றி வேக வச்ச பிறகு தண்ணியை சேர்த்தி கடைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இதோ இட்லி, கத்திரிக்காய், தக்காளி, பஜ்ஜின்னா போண்டா பஜ்ஜி அப்படி இல்லை, இந்த கடைசியில் பஜ்ஜின்னு சொல்லுவோம். அது கூட மத்தியானம் பண்ணினா நாக்கில் ஜுல்லு ஊறுது. புளிக்குழம்பு, மூக்கில் வாசனை அடிக்குது. வெண்டைக்காய் புளிக்குழம்பு, மோர் சாப்பாட்டுக்கு உள்ள இப்படி ஒரு வாய் சாப்பாடு வச்சு இதை குளித்து வச்சு இதில் ஊற்றி சாப்பிட்டா அப்படியே சூப்பராக சாப்பிட்லாம். பிளேட் அப்படியே க்ளீன் பண்ண மாதிரி பண்ணிடலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இருக்குல்ல? நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. அப்புறம் லேர்னிங் ஜேர்னி கொடுத்தது என்னெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் எல்லாம் எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நிறைய தெரிஞ்சுக்குங்க. அதுதான் என்னுடைய மெயினான ஆசை. அதுக்கு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.